சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளை பிரஸ்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இல்லையா? சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்கிலே சந்தித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்தில் இவ்விதமாய் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை நான் ஆடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அல்லேலூயா.